என்ன அக்குறமோ என் கண்ணு முன்னாடியே இந்துக்களை கருவறுத்துட்டு இருக்கானுங்களே. குடும்ப கட்டுப்பாடுன்ற பேர்ல இந்துக்களுடைய சங்கதியே இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. சமீபத்தில் கணக்கெடுத்து பார்த்துருக்காங்க. நம்ம நாட்டில் 1947 சுதந்திரம் அடிக்கும் போது இருந்த சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15% இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு. மற்ற மதத்தினர்லாம் 15%, 20% உயர்ந்து இருக்குதுன்னு சொல்லும் போது இன்னும் குறைஞ்ச காலத்திலேயே இந்துக்கள் இந்த சொந்த நாட்டிலேயே அகதிகளா போக வேண்டிய சூழ்நிலைமை வரும்பொழுது இந்துக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நமக்கு மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு விதிச்சிருக்காங்க. இதை கண்டு நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். மாற்று மதத்தினர்கள் யாருமே குடும்ப கட்டுப்பாடு ஏத்துக்கிறதுல 10 புள்ள 15 புள்ள பெற்று இந்த நாட்டுல உலகத்தை விட்டுட்டு இருக்கா. அவனுடைய ஜனத்தொகை ஏறிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய ஜனத்தொகை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய உறவு முறையே மாறிடும். சித்தப்பா, சித்தி, அண்ணன், மாமே, மச்சா, அண்ணி, எந்த உறவுமே இருக்காது. ஒருவனுக்கு ஒருத்தி, அவனுக்கு 2 புள்ள. அப்படி இருந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர்னா. இப்ப என்னாச்சு? நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா. இப்ப என்ன சொல்றான்? நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தைன்னு சொல்லி குழந்தை பெற்றுக்கிறதே இல்லைங்க. இந்த கொடுமை எங்க போதும்? நம்மளுடைய இந்துன்ற இனமே அழகியத்திற்கு அதையும் எழுதி வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் எந்த நிலைமையில பாடுபடுதுன்னு தெரியல. இந்துக்களுக்கு மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு விதிக்குது. மக்களே, குறைஞ்சது 5 பிள்ளையாவது பெற்றுங்க. என்னுடைய தாத்தாக்கு தாத்தாலாம் 8 புள்ள, 10 புள்ள, 12 புள்ள பெற்றிருக்கான். இன்னைக்கு ஒரு புள்ள பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. நம்மளுடைய இனம் அழிஞ்சிடும். ராணுவத்துக்கு இந்துக்கள் போக முடியாது, காவல்துறைக்கு இந்துக்கள் போக முடியாது, சமுதாயத்துல ஒரு வக்கீலா இந்துக்கள் போக முடியாது, ஆடிட்டரா இந்துக்கள் போக முடியாது, ஜட்ஜா இந்துக்கள் இருக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே இந்துக்கள் இல்லாத சூழ்நிலைமை மாறிச்சுன்னு சொன்னா உலக நாடு முழுவதும் எப்படி மதவெறி கும்பலால் இந்த நாட்டுக்கு கொடுமை நடக்குதோ அந்த நிலைமை நம்ம பாரத நாட்டுக்கும் வந்துடும். அதனால மக்களே சிந்தித்து குறைஞ்சது 3 புள்ளியாவது பெற்றுங்கள் என்று சொல்லி உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.